கவனத்துடன் கேளுங்கள் நண்பர்களே. சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை சத்தம் மட்டுமே இருக்கும் ஒரு இடத்தில் நிறுத்திவிடுகிறது. வெளியில் உள்ள சத்தம், உள்ளே உள்ள சத்தம். மக்கள் என்ன சொல்வார்கள்? உலகம் எவ்வளவு தூரம் முன்னேறிவிட்டது? உன் உழைப்பு எப்போது பலன் தரும்? மனதிற்கு அமைதி கிடைக்கும் அந்த இலக்கை நீ எப்போது அடைவாய்? நாம் அனைவரும் நம் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு ஓடுகிறோமோ அவ்வளவு தூரம் இலக்கு விலகிச் செல்வது போல் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் மனிதன் சோர்வடைகிறான். மனிதன் சோர்வடையும் போது அவனது மனம் அமைதியற்றுப் போகிறது. மனம் அமைதியற்றுப் போகும்போது சிந்திக்கும் சக்தி குறையத் தொடங்குகிறது. சரியான நேரம், சரியான வாய்ப்புகள், சரியான திசை அனைத்தும் மங்கலாகத் தோன்றத் தொடங்குகின்றன. இந்த நேரத்தில்தான் நம்மில் பெரும்பாலானோர் தவறு செய்கிறோம். நாம் நம் மனதை அமைதிப்படுத்துவதை மறந்துவிடுகிறோம். உலகில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள மறந்துவிடுகிறோம். இன்று கிடைக்காதது ஒருவேளை நாளை கிடைக்கலாம். ஆனால் அந்த நாளை அடைய ஒரே ஒரு விஷயம்தான் தேவை: மனதின் ஸ்திரத்தன்மை. மேலும் மனதை நிலைநிறுத்தும் இந்த கலையை, இந்த சக்தியை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் மிக அழகாக விளக்கினார். இன்றும் உலகம் அவருடைய போதனைகளால் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த நபர் கௌதம புத்தர். புத்தர் கூறினார், உனக்குள் இருக்கும் அமைதியே உன்னுடைய உண்மையான பொக்கிஷம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் வெளிச்சத்தத்தில் நம்மை இழந்து விடுகிறோம். நாம் கோபத்தில் பதிலளிக்கிறோம், பொறுமையின்றி செயல்படுகிறோம், அவசரத்தில் முடிவுகளை எடுக்கிறோம். பிறகு தவறு நேர்ந்துவிட்டால் நம்மையே நொந்து கொள்கிறோம். ஆனால் புத்தர் ஒரு ஆழமான விஷயத்தைச் சொன்னார். யார் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டாரோ அவர் உலகையே வென்றார். இந்த காணொளி, இந்த கையெழுத்துப் பிரதி உன் வாழ்க்கையில் வெறும் உந்துதலாக மட்டும் வரப்போவதில்லை. இது உனக்கு காட்டும், அமைதியாக இருங்கள், அனைவருக்கும் நேரம் வரும் என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல. இது ஒரு உளவியல் உண்மை. இது மனிதனை உடைந்து போக விடாத மன உறுதி. மேலும் வாய்ப்பு வரும்போது அதே அமைதி உன்னை மற்றவர்கள் அடைய முடியாத இடத்திற்கு இட்டுச் செல்லும். சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது அழுகிறதா? என்னை ஏன் புதைத்தீர்கள் என்று அது கூச்சலிடுகிறதா? இல்லை, அது மௌனமாக இருக்கிறது. அது அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் அதன் நேரம் வரும் என்று அதற்குத் தெரியும். அதன் நேரம் வரும்போது இருளில் புதைந்திருந்த அதே சிறிய விதை ஒரு பெரிய மரமாக எழுந்து நிற்கிறது. பொறுமையே மிகப்பெரிய சக்தி என்று புத்தர் கூறினார். ஏனென்றால் பொறுமைக்குப் பின் ஞானம் மறைந்துள்ளது. நவீன உளவியலும் இதையே சொல்கிறது. எந்த நபர் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுமோ அவருடைய முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலிமையானதாக இருக்கும். நெருக்கடியிலும் அவருடைய மனம் தெளிவாகச் சிந்திக்கிறது. தெளிவான சிந்தனை எப்போதும் தெளிவான வெற்றிக்கு இட்டுச் செல்கிறது. நமது பிரச்சனை என்னவென்றால், நாம் எதிர்வினையாற்றுகிறோம், எதிர்வினையில் வாழ்கிறோம், எதிர்வினையிலேயே முடிவுகளை எடுக்கிறோம். யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் கோபம், ஏதேனும் தவறு நடந்தால் விரக்தி, வேறொருவர் வெற்றி பெறுவதை பார்த்தால் பொறாமை, வாழ்க்கையில் ஏதேனும் தாமதமானால் பதட்டம். இந்த எதிர்வினைகளே நமக்குள்ளே இருக்கும் சக்தியை அழிக்கின்றன. புத்தர் ஒருபோதும் கோபப்படவில்லை என்று நான் உன்னிடம் சொன்னால் அது தவறாக இருக்கும். ஆனால் புத்தர் கோபத்தின் மூலத்தை புரிந்து கொண்டார். கோபம் வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளே இருந்து வருகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். உள்ளே நடக்கும் விளையாட்டை புரிந்து கொண்டவர் வெளிப்புற உலகால் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார். அதனால்தான் புத்தர் தனது சீடன் ஆனந்தரிடம் கூறினார், கடினமான நேரம் வரும்போது அமைதியை மட்டுமே பற்றிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அதுவே உன்னை கடத்திச் செல்லும். பதட்டம் உன்னை மூழ்கடிக்கும், அவசரம் உன்னை கீழே தள்ளும். ஆனால் அமைதி உன்னை உயரத்திற்கு உயர்த்தும். அங்கு சத்தமடைய விரும்ப வேண்டாம். இப்போது உன் வாழ்க்கையை பார். அமைதியாக இல்லாததால் எத்தனை முறை நீ தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய்? அவசரத்தில் இருந்ததால் எத்தனை முறை நல்ல விஷயத்தை இழந்திருக்கிறாய்? உனக்கு நீயே நேரம் கொடுக்காததால் எத்தனை முறை உன் மனதை நீயே தொந்தரவு செய்திருக்கிறாய்? உளவியல் கூறுகிறது, மனிதன் அமைதியாக இருக்கும்போது அவனது மூளை உயர்நிலை சிந்தனை மண்டலத்திற்குச் செல்கிறது. அந்த நேரத்தில்தான் மனிதன் தனது சிறந்த முடிவுகளை எடுக்கிறான். அந்த நேரத்தில்தான் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில்தான் மனிதனின் தன்னம்பிக்கை பலப்படுகிறது.
மேலும் அந்த நேரத்தில்தான் மனிதன் தனது வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்க முடிகிறது. நீ உன்னிப்பாக கவனித்தால் உலகில் உள்ள பெரும்பாலான சிறந்த மனிதர்கள் வணிகத்திலோ கலையிலோ அல்லது ஆன்மீகத்திலோ இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கும். அது உள்ளே இருக்கும் அமைதி. அவர்களைச் சுற்றி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அவர்கள் உள்ளே நிலையாக இருப்பார்கள். இந்த ஸ்திரத்தன்மையே அவர்களை வேறுபடுத்துகிறது. இந்த ஸ்திரத்தன்மையே அவர்களுக்கு உரிய நேரத்தை கொண்டு வருகிறது. புத்தரின் வாழ்க்கையிலும் ஒரு சமயம் இருந்தது. அப்பொழுது அவர் மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்தார். ஞானத்தை தேடி காடுகளில் அலைதல், கடுமையான தவம், சந்தேகம், குழப்பம் இவை அனைத்தும் அவருடைய பயணத்தின் பகுதியாக இருந்தன. அவர் பொறுமை இழந்திருந்தால் ஒருவேளை இன்று உலகம் அவரை புத்தர் என்று அறிந்திருக்காது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். சரியான நேரம் வந்தபோது சத்தியம் அவருக்கு முன்னால் வெளிப்பட்டது. இந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒருவேளை இப்போது விஷயங்கள் மிகவும் கடினமாகத் தோன்றலாம். ஒருவேளை மக்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ மிகவும் பின்தங்கிவிட்டதாக நீ நினைக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், தோல்வியை ஒப்புக்கொள்பவர்களே பின்தங்கியவர்கள். அமைதியாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. அவர்கள் தங்கள் நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீ அமைதியாக இருக்கும்போது ஓடிக்கொண்டிருப்பவர்களால் கேட்க முடியாததை இந்த பிரபஞ்சம் உனக்கு கேட்க வைக்கிறது. அமைதி உன் வழிகாட்டி. அமைதி உன் ஆயுதம். ஏனென்றால் இந்த உலகம் வேகமாக ஓடுபவர்களுக்கானது அல்ல, சரியான திசையில் அமைதியாக நடப்பவர்களுக்கானது. நேரம் அனைவருக்கும் வரும், ஆனால் தங்கள் மனதின் எஜமானர்களாக மாறுபவர்களுக்கு மட்டுமே. இந்த கதையில் நீ வெறும் கேட்பவர் மட்டுமல்ல, நீ உன் வாழ்க்கையின் முக்கிய கதாபாத்திரம். மேலும் பொறுமை, உளவியல் மற்றும் பௌத்த தத்துவம் ஆகியவை இணைந்து உனக்குள் இருக்கும் ஒளியை எழுப்பும் அந்த பயணத்தில் நான் உன்னை அழைத்துச் செல்வேன். புத்தரின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிகவும் சிறப்பானது. அவர் ஒருபோதும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் உடனடியாக எதிர்வினையாற்றுவதில்லை. யாராவது அவரை விமர்சித்தாலும், யாராவது அவர் மீது குற்றம் சாட்டினாலும், யாராவது அவர் முன் அழுது கொண்டு வந்தாலும் அல்லது கோபமாக கூச்சலிட்டாலும் புத்தர் எப்போதும் முதலில் புரிந்து கொள்வார், பிறகு பதிலளிப்பார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் உலகில் 90% மக்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள், ஆனால் 10% பேர் மட்டுமே பதிலளிக்கிறார்கள் என்று உளவியல் கூறுகிறது. இந்த 10% மக்களே வாழ்க்கையில் முன்னுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு கணத்தின் உணர்ச்சிக்கும் அடிமையாகாமல் தங்கள் மனதின் எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஒருமுறை புத்தர் ஒரு நகரத்திற்குச் சென்று கொண்டிருந்தார். அவருடன் சில துறவிகளும் இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை காண பின்தொடர்ந்து வந்தார்கள். அதே நேரத்தில் ஒருவன் கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து புத்தருக்கு முன்னால் நின்றான். அவனது கண்களில் கோபம் இருந்தது. அவன் புத்தரை பார்த்ததும் சொன்னான், நீங்கள் மக்களை முட்டாளாக்குகிறீர்கள். நீங்கள் துக்கங்கள் முடிந்துவிடும் என்று போதிக்கிறீர்கள், அமைதி கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் துக்கம், வேதனை மட்டுமே உள்ளது. நீங்கள் என்ன மாற்றினீர்கள்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? அந்த மனிதனின் வார்த்தைகள் விஷம் போல் இருந்தன. கூட்டம் கோபத்தில் இருந்தது. துறவிகள் அந்த மனிதனை அப்புறப்படுத்த விரும்பினார்கள். ஆனால் புத்தர் கை உயர்த்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம் என்று சைகை செய்தார். அந்த மனிதன் புத்தருக்கு மிக அருகில் இருந்தான். அவனுடைய கோபம், நடுங்கும் உடல், குழப்பமான சுவாசம் ஆகிய அனைத்தையும் புத்தர் தெளிவாக பார்க்க முடிந்தது. புத்தர் புன்னகைத்துச் சொன்னார், நீ நீண்ட காலமாக துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ சோர்வடைந்து விட்டாய். உன் வலி உன்னுடைய வார்த்தைகளில் தெரிகிறது. ஆனால் உனக்குள் இருக்கும் துக்கம் நான் வந்ததால் பிறந்ததா? நான் போவதால் அது முடிந்து விடுமா என்று சொல். இந்த கேள்வி அந்த மனிதனை உள்ளுக்குள் தொட்டது. அவனிடம் பதில் இல்லை. அவனது கோபம் தணியத் தொடங்கியது. அவனது சுவாசம் லேசாகியது. இது புத்தரின் மேதமை. அவர் அவனது நடத்தைக்கு எதிர்வினையாற்றவில்லை. அவனது நிலையை புரிந்து கொண்டார். உளவியல் கூறுகிறது, ஒரு நபர் உணர்ச்சி புயலில் இருக்கும்போது நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முயற்சித்தால் அவருடைய மூளை மெதுவாக அமைதியாகத் தொடங்குகிறது. அங்கு உணர்ச்சிகளின் புயல் தணியத் தொடங்குகிறது. புத்தர் மேலும் கூறினார், நீ இத்தனை ஆண்டுகளாக உன் துக்கத்தின் சுமையைச் சுமக்கிறாய். ஆனால் அந்தச் சுமையை கைவிடலாம் என்று நீ ஒருபோதும் நினைக்கவில்லை. நீ பூமியில் விதைக்கிறாய். விதை இருளில் இருக்கிறது. மண் அதை மூடுகிறது, அழுத்துகிறது. ஆனால் நான் அழிந்துவிட்டேன் என்று அந்த விதை கூச்சலிடுகிறதா? இல்லை. அது சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறது.
அது தனக்குள் ஆற்றலை சேகரிக்கிறது. அதன் நேரம் வரும்போது அது மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. நீயும் இப்போது உன் இருண்ட வாசலில் இருக்கிறாய். ஆனால் இந்த இருள் உன்னை நிரந்தரமாக அழுத்தாது. உன் நேரம் வரும், நீ அமைதியாக இருக்க வேண்டும். இந்த வாக்கியத்தை கேட்டதும் கூட்டம் மௌனமானது. அந்த நபரும் மௌனமானான். புத்தரின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் எங்கோ ஆழமாக இறங்கிக் கொண்டிருந்தது. அவன் தன் கண்களை தாழ்த்தி மெதுவாக உட்கார்ந்தான். புத்தர் மீண்டும் கூறினார், நாம் நம்மை புரிந்து கொள்வதற்காகவே துக்கம் வருகிறது. நாம் நமக்குள்ளே எட்டி பார்ப்பதற்காகவே துக்கம் வருகிறது. துக்கம் நம்மை உடைக்க அல்ல, நம்மை மாற்ற வருகிறது. ஆனால் நீ துக்கத்தை எதிரியாக கருதி அதனுடன் போராடத் தொடங்கினாய். துக்கமோ உனக்கு வழிகாட்ட வந்திருந்தது. நவீன உளவியலும் இதையே சொல்கிறது. நெருக்கடி மனிதனுக்கு ஆபத்தல்ல, அது ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பு மனம் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே தெரிகிறது. அதனால்தான் உளவியலாளர்கள் கூறுகிறார்கள், மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ பார்வை அவ்வளவு கூர்மையாக இருக்கும். புத்தரும் இதையே போதித்தார். மனதை வெல், உலகம் தானாகவே வெல்லப்படும். பிறகு புத்தர் தன் சீடர்களிடம் கூறினார், உலகில் 3 வகையான மக்கள் உள்ளனர். முதலாவது கடினமான நேரத்தில் உடைந்து போகிறவர். இரண்டாவது கடினமான நேரத்தில் கோபத்தால் நிரம்பி விடுபவர். மூன்றாவது கடினமான நேரத்தில் அமைதியாக இருப்பவர். முதல் 2 பேரும் தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவிக்கிறார்கள். ஆனால் 3வது நபர் நேரத்திற்காக காத்திருக்கிறார். அவருடைய நேரம் வரும்போது உலகம் பார்த்து வியந்து நிற்கும். அந்த மனிதன் புத்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஈரம் இருந்தது. அவன் கேட்டான், நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என் வாழ்க்கை சிதைந்து விட்டது. புத்தர் புன்னகைத்துச் சொன்னார், உன் வாழ்க்கை சிதையவில்லை, உன் சிந்தனை சிதைந்துள்ளது. நீ பிரச்சனைகளை பெரிதாக்குகிறாய், உன்னை சிறிதாக்குகிறாய். உன் மனதை கட்டுப்படுத்தாத வரை உன் எதிர்காலத்தை நீ கட்டுப்படுத்த முடியாது. அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, இது உனது தயாரிப்பு. கடல் மேலே அமைதியாகத் தெரிவது போல, ஆனால் அதற்குள் வாழ்வின் சலசலப்பு நடந்து கொண்டே இருப்பது போல நீயும் அப்படி இருக்க வேண்டும். வெளியே அமைதி, உள்ளே சக்தி. இந்த நேரத்தில் புத்தர் ஒரு சிறிய கதையைச் சொன்னார். அவர் கூறினார், ஒருமுறை ஒருவன் ஆற்றைக் கடக்க விரும்பினான். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தண்ணீர் வேகமாக இருந்தது. அவன் பயந்து விட்டான். அவனால் ஒருபோதும் ஆற்றைக் கடக்க முடியாது என்று நினைத்தான். அந்த நேரத்தில் ஒரு மரத்தின் அருகே ஒரு பறவை அமர்ந்திருப்பதைக் கண்டான். பலத்த காற்று வீசியது. மரம் ஆடியது. கிளைகள் நடுங்கின. ஆனால் பறவை அமைதியாக இருந்தது. கிளை அசைந்தாலும் அல்லது புயல் வந்தாலும் தான் விழப்போவதில்லை என்ற நம்பிக்கை இருப்பது போல் அது அதே கிளையில் அமர்ந்திருந்தது. அவன் அதை பார்த்தான், புரிந்து கொண்டான். ஒரு பறவையால் புயலில் அமைதியாக இருக்க முடியுமானால் என்னால் ஏன் முடியாது? அவன் தைரியம் கொண்டான். அவன் சரியான நேரத்தை பார்த்து மெதுவாக ஆற்றை கடந்துவிட்டான். புத்தர் கூறினார், நாம் அனைவரும் அந்த பறவையைப் போன்றவர்கள்தான். ஆனால் நாம் பயத்தால் நம் சக்தியை மறந்து விடுகிறோம். நாம் நம் மனதை சமாளிக்க வேண்டும். ஏனென்றால் மனமே நம்முடைய அடிப்படை. மனம் தள்ளாடினால் வாழ்க்கையும் தள்ளாடுகிறது. புத்தரின் இந்த கல்வி ஆன்மீகமானது மட்டுமல்ல, உளவியலில் இது என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு நபர் சூழ்நிலைகளுக்கு புதிய அர்த்தம் கொடுக்கிறார். நீங்கள் சூழ்நிலைகளுக்கு புதிய அர்த்தம் கொடுக்கத் தொடங்கும் போது உங்கள் பயம் முடிவுக்கு வருகிறது. உங்கள் மனம் நிலையாகத் தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. புத்தர் மேலும் கூறினார், உன் பிரச்சினை உன் வாழ்க்கையில் இல்லை, உன் பிரச்சினை உன் மனதில் உள்ளது. நாம் அதை புரிந்து கொள்ளும்போதுதான் மனம் அமைதியாகிறது. நீ பின்தங்கிவிட்டதாக நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தான் நிற்கிறாய். காலம் ஒருபோதும் யாருக்கும் தவறாகாது. தவறானது நம்முடைய பொறுமையின்மை மட்டுமே. அந்த மனிதன் ஆழத் தொடங்கினான். அவனது கண்ணீர் பல ஆண்டுகால வேதனையை வெளியேற்றியது. புத்தர் அவனிடம் சென்று அவனது தோளில் கை வைத்துச் சொன்னார், உன் கோபம் நீ அல்ல, உன் தோல்விகள் நீ அல்ல, உன் போராட்டம் நீ அல்ல, நீ அதைவிட மிகப் பெரியவன். நீ இதை உணரும்போது உலகத்தில் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது. உளவியலின்படி ஒரு நபர் தன் உணர்ச்சிகளிலிருந்து தூர விலகக் கற்றுக்கொள்ளும்போது உணர்ச்சிகள் அவரை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவர் அவற்றை கட்டுப்படுத்தத் தொடங்குகிறார். இது சுய விலகல் திறன் என்று அழைக்கப்படுகிறது. புத்தர் இதையே போதித்தார். உணர்ச்சியைப் பார், அதனுடன் ஒட்டிக்கொள்ளாதே.
சூழ்நிலையைப் பார், பயப்படாதே. மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படாதே. உன் நேரம் வரும், அமைதியாக இரு. பேசி முடிக்கும்போது புத்தர் கூட்டத்திடம் கூறினார், நீ எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கும் வரை நீ உலகின் அடிமையாக இருப்பாய். ஆனால் எந்த நாளில் நீ அமைதியாக பதிலளிக்கத் தொடங்குகிறாயோ அன்று நீ உன் வாழ்க்கையின் எஜமானனாகி விடுவாய். கூட்டம் திகைத்தது. அந்த மனிதன் புத்தரின் கால்களில் விழுந்தான். அவன் சொன்னான், அமைதி ஏன் மிகப்பெரிய சக்தி என்பதை நான் இன்று தெரிந்து கொண்டேன். என் நேரம் வரும் என்பதை நான் இன்று தெரிந்து கொண்டேன். என் கதையை நான் மாற்ற முடியும் என்பதை நான் இன்று தெரிந்து கொண்டேன். புத்தர் அவனை தூக்கிவிட்டுச் சொன்னார், உன் கதை இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. வாழ்க்கை பயணத்தில் ஒரு சமயம் வருகிறது. அப்பொழுது மனிதன் தன் சொந்த சிந்தனையின் கைதியாகிவிட்டதாக உணர்கிறான். அவனது கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு சிறியதாக மனம் உணரத் தொடங்குகிறது. வெளிப்புற சூழ்நிலைகள் நிலையாக இருந்தாலும் அல்லது குழப்பமாக இருந்தாலும் மனத்தின் ஊஞ்சல் ஒருபோதும் நிற்பதில்லை. இங்கேதான் புத்தர் முதலில் மனதின் தன்மையை புரிந்து கொண்டார். மனம் ஒரு குரங்கு போன்றது, அது ஒருபோதும் ஒரே இடத்தில் நிற்காது என்று அவர் கூறினார். நவீன உளவியலும் இதைச் சரியாக அதே வழியில் விளக்குகிறது. நம் மூளையில் தினசரி 70,000 எண்ணங்கள் வருகின்றன. அவற்றில் பெரும்பாலான எண்ணங்கள் தேவையற்றவை அல்லது எதிர்மறையானவை. இந்த எண்ணங்கள் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால் நம் வாழ்க்கையின் மீதும் நமக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்க முடியாது. 3வது பகுதியின் தொடக்கம் இங்கிருந்து தொடங்குகிறது. மனதை கட்டுப்படுத்துதல், அமைதியின் அறிவியல் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் கலை. ஒருமுறை புத்தர் தன் சீடர்கள் சிலருடன் ஒரு குளத்தின் கரையில் அமர்ந்திருந்தார். லேசான காற்று வீசியது. தண்ணீரில் லேசான பிரகாசம் இருந்தது. சூழ்நிலையில் ஒரு தனித்துவமான ஸ்திரத்தன்மை இருந்தது. அப்போது புத்தர் அருகில் கூடியிருந்த சீடர்களிடம் கேட்டார், இந்த குளத்தின் நீர் அசுத்தமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சீடர்கள் சொன்னார்கள், குருதேவா, நாங்கள் அந்த தண்ணீரை தொடமாட்டோம். அழுக்கு கீழே சென்று தண்ணீர் சுத்தமாகும் வரை நாங்கள் காத்திருப்போம். புத்தர் புன்னகைத்துச் சொன்னார், அதுபோலவே மனம் அமைதியற்றுப் போகும்போது, உணர்ச்சிகள் கொதிக்கும்போது, உள்ளே ஒரு புயல் எழும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, காத்திருங்கள். அமைதி தானாகவே திரும்பும். ஏனென்றால் மனமும் தண்ணீரை போன்றது. நீங்கள் எவ்வளவு அதை குழப்புகிறீர்களோ அவ்வளவு கலங்கலாகும். இந்த கதை வெறும் ஆன்மீக கல்வி மட்டுமல்ல, இது நவீன உளவியலின் அடிப்படை கொள்கை. எதிர்வினையாற்றாதே, மூளை தன்னை மீட்டமைக்கட்டும். விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், மனம் கவலையாக இருக்கும்போது செயல்படத் தொடங்குகிறது. இது பயம், கோபம், கவலை மற்றும் பதற்றத்தின் மையம். இத்தகைய நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் கிட்டத்தட்ட எப்போதும் தவறானவை. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, நீங்கள் நிறுத்தும்போது உங்கள் மூளை செயல்படத் தொடங்குகிறது. அதாவது முடிவெடுக்கும் சக்தி, புத்திசாலித்தனம், திட்டமிடும் திறன் மற்றும் தீர்வுகளை கண்டறியும் திறன் அதிகரிக்கிறது. அமைதி என்பது உணர்வு அல்ல, அது ஒரு அறிவியல் என்பதை புத்தர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டிருந்தார். அவர் சீடர்களிடம் மேலும் கூறினார், பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் தொந்தரவு செய்வது பிரச்சனை அல்ல, பிரச்சனையை பற்றிய உங்கள் சிந்தனைதான். நீங்கள் உங்கள் சிந்தனையை பார்ப்பதில்லை, உங்கள் எதிர்வினையை பார்ப்பதில்லை. நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். யாராவது ஏதேனும் சொன்னால் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். யாராவது விமர்சித்தால் உங்களுக்கு கோபம் வருகிறது. யாராவது உங்களை புறக்கணித்தால் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உடைந்து விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது அந்த விஷயத்தை வேறு விதமாகவும் பார்க்க முடியும் என்று யோசித்ததுண்டா? இதுவே அறிவாற்றல் மறுவடிவமைப்பு. உளவியலின் மிக சக்தி வாய்ந்த நுட்பங்களில் இதுவும் ஒன்று. புத்தர் ஒவ்வொரு கணமும் இதை பயன்படுத்தினார். அப்பொழுது சீடர்களில் ஒருவன் கேட்டான், குருதேவா, நாங்கள் எங்கள் சிந்தனையை மாற்ற முடியுமா? புத்தர் புன்னகைத்துச் சொன்னார், உண்மையை மாற்றுவது மிக எளிதான வேலை, ஆனால் மனதை மாற்றுவது மிகவும் கடினமானது. இதைக் கேட்ட சீடர்கள் ஆச்சரியமடைந்தனர். புத்தர் மேலும் கூறினார், ஆடை மாறுவது போல சிந்தனை மாறுகிறது. ஆனால் மனம்தான் நீ வசிக்கும் வீடு. நீ உன் வீட்டை சுத்தம் செய்யாத வரை நீ எத்தனை ஆடைகளை மாற்றினாலும் எதுவும் மாறாது. உளவியல் இதை உள்ளுணர்வு மறு இணைப்பு என்று அழைக்கிறது. நீங்கள் உங்கள் மனதிற்கு மீண்டும் மீண்டும் புதிய திசையை கொடுத்து, புதிய உணர்வுகளை கொடுத்து, புதிய எண்ணங்களை கொடுத்து அதை மாற்றலாம். அதனால்தான் புத்தர் சொன்னார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். புத்தர் மீண்டும் சொன்னார்,
நீ துக்கமாக இருந்தால் உன் மனம் கடந்த காலத்தில் சிக்கியுள்ளது என்று அர்த்தம். நீ கவலையாக இருந்தால் உன் மனம் எதிர்காலத்தில் ஓடுகிறது என்று அர்த்தம். நீ அமைதியாக இருந்தால் நீ இந்த நொடியில் இருக்கிறாய் என்று அர்த்தம். நவீன உளவியலும் இதையே சொல்கிறது. மனிதனின் 80% பிரச்சினைகள் கடந்த காலம் அல்லது எதிர்கால பயத்தில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்வது நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது, குறைகிறது, மேலும் மகிழ்ச்சியின் இரசாயனங்கள் எனப்படும் மற்றும் ஆகியவை அதிகரிக்கின்றன. புத்தரின் போதனைகள் விஞ்ஞான ரீதியானவை. மனிதனின் துக்கம் அவனுடைய சொந்த பழக்க வழக்கங்களால் பிறக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். சிந்திக்கும் பழக்கம், எதிர்வினையாற்றும் பழக்கம், தன்னையே குறை சொல்லும் பழக்கம் மற்றும் எல்லாவற்றையும் விரைவாகப் பெறும் பழக்கம். ஒரு நாள் ஆனந்த் கேட்டார், ஐயனே, மக்கள் ஏன் அவசரப்படுகிறார்கள்? ஏன் எல்லாவற்றையும் உடனடியாக பெற விரும்புகிறார்கள்? புத்தர் சொன்னார், ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இல்லை. வாழ்க்கை சிறியது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வாழ்க்கையின் மிக அழகான விஷயங்கள் நேரம் எடுத்து வருவதை அவர்கள் அறியவில்லை. நாற்று எப்படி மெதுவாக மரமாக மாறுகிறதோ, நீர்த்துளிகள் இணைந்து எப்படி நதியாக மாறுகிறதோ, இரவு எப்படி மெதுவாக சூரிய உதயத்தில் மாறுகிறதோ அதுபோல. உளவியல் கூறுகிறது, பொறுமை உள்ளவர்கள் குறைவான மன அழுத்தத்தை சந்திக்கிறார்கள், அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறார்கள். பொறுமை என்பது வெறும் தார்மீக குணம் அல்ல, அது புத்திசாலித்தனம். இதனால்தான் புத்தர் சொன்னார், பொறுமையே மிகப்பெரிய தவம். இப்போது ஒரு மிக முக்கியமான நிகழ்வை புரிந்து கொள்வோம். ஒருமுறை ஒருவன் புத்தரிடம் வந்தான். அவன் சொன்னான், குருதேவா, நான் வாழ்க்கையில் நிறைய உழைத்தேன், ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நான் இப்போது சோர்வடைந்து விட்டேன். என் விதி கெட்டுவிட்டது என்று நான் நினைக்கிறேன். புத்தர் கையில் ஒரு கல்லை எடுத்து அந்த மனிதனை நோக்கி நீட்டிச் சொன்னார், இந்த கல்லின் மதிப்பு என்ன? அந்த மனிதன் சொன்னான், விசேஷமானது ஒன்றுமில்லை, இது ஒரு சாதாரண கல். புத்தர் சொன்னார், இதை ஒரு சிற்பியின் கையில் கொடுத்தால் இந்த கல் கடவுளின் அழகான சிலையாக மாறும். இதை ஒரு குழந்தையின் கையில் கொடுத்தால் அது அதை வீசி விளையாடும். இதை ஒரு வியாபாரியின் கையில் கொடுத்தால் அவன் அதை விற்றுவிடுவான். இப்போது சொல், கல்லின் மதிப்பு கல்லால் நிர்ணயிக்கப்படுகிறதா அல்லது அதை பிடிப்பவரால் நிர்ணயிக்கப்படுகிறதா? அந்த மனிதன் சொன்னான், இயல்பாகவே அதை பிடிப்பவரால். புத்தர் சொன்னார், அதுபோலவே உன் வாழ்க்கையின் மதிப்பும் உன் சூழ்நிலைகளால் அல்ல, உன் மனநிலையால் தீர்மானிக்கப்படுகிறது. உன் நேரம் நிச்சயமாக வரும், ஆனால் அதற்கு முன் உன் வெற்றியை தாங்கக்கூடிய அந்த மதிப்பை நீ உனக்குள் உருவாக்க வேண்டும். உளவியலில் இது என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, ஒருவருடைய வாழ்க்கை மற்றவர்களால் அல்ல, அவரால்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நம்பும் மனம். பிறகு புத்தர் இன்னொரு விஷயத்தை சொன்னார், மனம் அமைதியாக இல்லாதவரை நேரமும் உனக்கு சாதகமாக இருக்காது. உன் வாழ்க்கையின் மிக சக்தி வாய்ந்த கருவியான அமைதியை நீ இழந்துவிட்டாய். அதை மீண்டும் பெற்றுக்கொள். பிறகு பார், அதே போராட்டம் நீ செல்ல வேண்டும் என்று கற்பனை கூட செய்யாத இடத்திற்கு உன்னை கொண்டு செல்லும். பிறகு புத்தர் சீடர்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியை செய்ய வைத்தார். அவர்கள் அனைவரையும் கண்களை மூடி தங்கள் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும்படி கூறினார். சிறிது நேரம் கழித்து அவர் சொன்னார், உன் சுவாசம் உன்னிடம் எதுவும் கேட்பதில்லை என்பதை நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? அது வந்து போய்கொண்டே இருக்கிறது. அது குறைப்பதும் இல்லை, புகார் செய்வதும் இல்லை. அது அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கிறது. இதன் மீதுதான் உன் வாழ்க்கை நடக்கிறது. இதனால்தான் உன் உடல் இயங்குகிறது. நீயும் அதைப்போல அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்க வேண்டும். நவீன நரம்பியல் அறிவியல் கூறுகிறது, வெறும் 5 நிமிட விழிப்புணர்வு சுவாசம் உங்கள் மூளையை மீட்டமைக்கிறது. உங்கள் மன அழுத்த ஹார்மோன்கள் குறைகின்றன. உங்கள் தெளிவு அதிகரிக்கிறது. உங்கள் கவனம் திரும்புகிறது. புத்தர் இந்த நுட்பத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கற்றுக் கொடுத்தார். அசைவற்ற, அமைதியான, தூய்மையான சுவாசம். பிறகு புத்தர் கூறினார், நீ வாழ்க்கையை வெல்ல விரும்பினால் முதலில் மனதை வெல்ல கற்றுக்கொள். மனதை வெல்வது கடினமான பயிற்சி அல்ல, இது ஒரு பயிற்சி மட்டுமே. பயிற்சி ஒவ்வொரு நொடியும் நடக்கிறது. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது நீ அமைதியாக இருந்தால் அதுவே பயிற்சி. உலகம் வேகமாக ஓடும்பொழுது நீ நிலையாக இருந்தால் அதுவே பயிற்சி. உனக்கு கோபம் வந்து நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டால் அதுவே பயிற்சி.
உன் நேரம் வரவில்லை என்று நீ உணர்ந்தாலும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அதுவே பயிற்சி. உலகில் வெற்றி பெறுபவர்கள் சக்தி கொண்டவர்கள் அல்ல. உலகில் வெற்றி பெறுபவர்கள் மனதை வைத்திருப்பவர்கள். அமைதியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே மனம் சொந்தமாகும். வாழ்க்கையின் மிக விசித்திரமான மற்றும் அழகான உண்மை என்னவென்றால், நேரம் யாருக்காகவும் நிலையாக இருப்பதில்லை. நேரம் தொடர்ந்து ஓடுகிறது, மாறுகிறது, சுழல்கிறது. நாம் கடினமான நேரத்தில் சிக்கும்போது இந்த இருள் ஒருபோதும் முடிவடையாது என்று நாம் நினைக்கிறோம். நம் நிலை எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் புத்தர் கூறினார், மேகங்கள் சூரியனை சிறிது நேரம் மறைக்க முடியும், ஆனால் அதை அழிக்க முடியாது. அதுபோலவே கடினமான நேரம் உன் ஒளியை சிறிது நேரம் மட்டுமே தடுக்க முடியும், அதை அழிக்க முடியாது. இந்த 4வது பகுதியில் நாம் இந்த உண்மையின் ஆழத்தை அறிந்து கொள்வோம். அனைவருக்கும் நேரம் வரும். ஏன்? இது வெறும் உந்துதல் தரும் வாக்கியம் மட்டுமல்ல. மனம், உணர்ச்சிகள், பொறுமை மற்றும் நிஜ வாழ்க்கையின் அசைக்க முடியாத விதி. புத்தர் ஒருமுறை சொன்னார், வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்களின் பெயராகும். நீ இரக்கத்தில் உடைந்துவிட்டால் ஏற்றம் வரும்போதும் அதை பிடிக்க முடியாது. இதை கேட்ட ஒரு இளம் பிக்கு கேட்டான், ஐயனே, இரக்கம் ஏன் இவ்வளவு கனமாகத் தோன்றுகிறது? ஏற்றம் ஏன் சிறியதாகவும் விரைவாகவும் கடந்து செல்கிறது? புத்தர் புன்னகைத்தார். அவர் பிக்குவை அருகில் அழைத்து மெதுவாகச் சொன்னார், ஏனென்றால் நீ இரக்கத்தை துக்கமாகவும் ஏற்றத்தை மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறாய். ஆனால் நீ இரக்கத்தை கற்றலாகவும் ஏற்றத்தை வாய்ப்பாகவும் புரிந்து கொள்ளும்போது இரண்டும் சமமாகிவிடும். அப்போது இரக்கம் உன்னை நிறுத்தவிடாது, ஏற்றம் உனக்கு பறக்க உதவும். உளவியலும் இதையே சொல்கிறது. மனிதனின் பிரச்சினை ஏற்ற இரக்கங்கள் அல்ல. பிரச்சினை என்னவென்றால், அந்த ஏற்ற இரக்கங்களைப் பற்றி மனிதன் கொடுக்கும் விளக்கம். நாம் முடிவாக நினைக்கும் நிலை உண்மையில் தொடக்கமாகும். நாம் தோல்வியாக ஒப்புக்கொள்ளும் நிலை உண்மையில் திறமைக்கான தயாரிப்பு ஆகும். அதனால்தான் புத்தர் கூறினார், உனக்கு கிடைப்பது உனக்காகவே, உனக்கு கிடைக்காததும் உனக்காகவே. ஏனென்றால் இப்போது உனக்கு கிடைக்காதது இப்போது கொடுப்பது சரியல்ல. இப்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை அளித்த ஒரு நிகழ்வை புரிந்து கொள்வோம். ஒருமுறை புத்தர் ஒரு கிராமத்தின் வழியாகச் சென்று கொண்டிருந்தார். அங்கே கோபம் நிறைந்த கண்களுடன், முகத்தில் விரக்தியுடன், மனத்தில் கிளர்ச்சியுடன் ஒரு இளைஞன் அவரைக் கண்டான். அவன் புத்தரை பார்த்ததும் சொன்னான், ஐயனே, நேரம் மாறும், எல்லோருக்கும் நேரம் வரும் என்று நீங்கள் எப்போதும் சொல்கிறீர்கள். ஆனால் என் நேரம் எப்போது வரும்? நான் முழு மனதுடன் முயற்சி செய்கிறேன், வேலை செய்கிறேன், உழைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உடைந்து போகிறேன். நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். நான் துரதிர்ஷ்டசாலி. ஒருவேளை என் நேரம் ஒருபோதும் வராதவர்களில் நானும் ஒருவனாக இருக்கலாம். புத்தர் அவனை உன்னிப்பாக பார்த்துச் சொன்னார், உன் நேரம் வரவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஏனென்றால் நீ முடிவுகளை மட்டுமே பார்க்கிறாய், செயல்முறையை அல்ல. நீ இலக்கை பார்க்க விரும்புகிறாய், பயணத்தை அல்ல. ஆனால் வாழ்க்கையின் விதி என்னவென்றால், காலம் முதலில் மனிதனை தயார் செய்கிறது, பிறகுதான் அவனுக்கு கொடுக்கிறது. உன் நேரம் வரும், ஆனால் அதற்கு முன் அந்த நேரத்தை சமாளிக்கக்கூடிய ஒருவனாக நீ மாற வேண்டும். அந்த இளைஞன் எரிச்சலடைந்தான். ஆனால் நான் எப்படி தயாராவது? நான் ஏற்கனவே உடைந்து விட்டேனே. புத்தர் அவனை உட்கார வைத்து அருகில் இருந்த தரையில் ஒரு விதையை வைத்தார். பிறகு சொன்னார், இந்த விதையை பார். இது பூமியில் புதைக்கப்படும், இருளைச் சந்திக்கும், மண்ணின் பாரத்தைச் சந்திக்கும். என் நேரம் வரவில்லை என்று இந்த விதை நினைத்திருந்தால் அது ஒருபோதும் மரமாக மாறியிருக்குமா? இல்லை. அதன் நேரம் அப்போதுதான் வரும். அது இருளில் இருந்து கற்றுக்கொள்ளும்போது, மண்ணின் பாரத்தால் வலிமையாகும்போது. நீ இருள் என்று புரிந்து கொள்வதுதான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. உளவியலாளர்கள் இதை என்று அழைக்கிறார்கள். அதாவது, நீ அனுபவிக்கும் போராட்டமே உன்னை மாற்றுகிறது, உன்னை வார்த்தெடுக்கிறது, செதுக்குகிறது. புத்தர் மேலும் கூறினார், நேரம் அனைவருக்கும் வரும். ஆனால் அமைதியாக இருப்பவர்களுக்கு நேரம் சீக்கிரமாக வரும். நீ கோபத்தில் இருக்கிறாய், அவசரத்தில் இருக்கிறாய். நீ வாழ்க்கையுடன் சண்டையிடுகிறாய். வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை, உன்னுடன் இருக்கிறது. ஆனால் நீ அதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அதை குறை கூறுகிறாய். இளைஞனின் முகம் தளர்ந்தது. அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். புத்தர் சொன்னார், உடனடியாக பலன் கிடைக்காததால் நீ தோல்வியடைந்ததாக நினைக்கிறாய். ஆனால் பலனுக்கு ஒரு காலம் உண்டு.
வளர்ச்சிக்கு ஒரு காலம் உண்டு என்பதை புரிந்து கொள். எந்த ஒரு விதைக்கும் தேவைக்கு முன் பலன் கிடைப்பதில்லை. உனக்கு விரைவாக கிடைத்தாலும் நீ அதை இழந்து விடுவாய். வாழ்க்கை உன்னிடமிருந்து எதையும் பறிக்கவில்லை. வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது, ஆனால் சரியான நேரத்தில். இந்த விஷயம் அசாதாரணமானது. ஏனென்றால் மனிதனின் தோல்வி பெரும்பாலும் திறமை குறைபாட்டால் அல்ல, நேரத்தின் பொறுமையின்மையால் தான் என்று நவீன உளவியல் தெளிவாக கூறுகிறது. ஆய்வு கூறுகிறது, மக்கள் திறமை இல்லாததால் தோல்வியடையவில்லை, அவர்கள் பொறுமை இல்லாததால் தோல்வியடைகிறார்கள். புத்தர் இதே விஷயத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். பொறுமையாக இரு, அமைதியாக இரு. வாழ்க்கையின் நதி ஓட்டத்தை புரிந்து கொள். உனக்குச் சொந்தமானது உன்னை தேடி வந்துவிடும். இப்போது இந்த கோட்பாட்டை ஆழமாக புரிந்து கொள்ளும் மற்றொரு நிகழ்வை காண்போம். ஒருமுறை புத்தரும் அவருடைய பிரியமான சீடன் ஆனந்தரும் எங்கோ பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழியில் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஒரு மனிதனை அவர்கள் பார்த்தார்கள். புத்தர் அவனிடம் சென்று கேட்டார், ஏன் அழுகிறாய்? அந்த மனிதன் சொன்னான், என் படகு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது. நான் இந்த கரையில் சிக்கிவிட்டேன். நான் மறுபக்கம் செல்ல வேண்டும். என் நேரம் சரியில்லை. என் அதிர்ஷ்டம் கெட்டுவிட்டது. எனக்கு எப்போதும் இப்படித்தான் நடக்கிறது. புத்தர் ஆற்றை பார்த்தார். மெதுவாக ஓடும் தண்ணீரை பார்த்தார். அமைதியான குரலில் சொன்னார், படகு அடித்துச் செல்லப்பட்டது உன் துயரமல்ல, அது உன் வாய்ப்பு. அந்த மனிதன் அதிர்ச்சியடைந்தான். வாய்ப்பா? எப்படி? புத்தர் சொன்னார், தண்ணீரின் ஓட்டம் உன் படகை இழுத்துச் செல்லும்போது உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. தண்ணீரை நிறுத்த முடியாது. ஆனால் உனக்கு தெரியுமா, நீ கொஞ்சம் மேலே சென்றால் ஆற்றின் ஓட்டம் பலவீனமாக இருக்கும். அங்கு நீ ஒரு படகு செய்ய மரம் கூட பெறலாம். பாதை அங்கேயே இருந்தது. ஆனால் நீ உன் துக்கத்தில் சிக்கியிருந்ததால் உனக்குத் தெரியவில்லை. அந்த மனிதன் கவனமாக கேட்டான். புத்தர் சொன்னார், உன் நேரம் கெட்டுப்போகவில்லை. உன் பார்வை சோர்வடைந்திருந்தது. வாழ்க்கை எதையும் பறித்து உன்னை கீழே தள்ளவில்லை. வாழ்க்கை திசையை மட்டுமே மாற்றுகிறது. நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீ உன் துக்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். நவீன நரம்பியல் அறிவியல் கூறுகிறது, மனிதன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவனது மூளை சுரங்கப் பார்வைக்குச் செல்கிறது. அவன் பிரச்சினையை மட்டுமே பார்க்கிறான், தீர்வை அல்ல. ஆனால் அவன் அமைதியாக இருக்கும்போது அவனது மூளை மூடிய கதவுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாதைகளை பார்க்கத் தொடங்குகிறது. புத்தர் இந்த விஷயத்தை சாதாரண வார்த்தைகளில் கூறினார். மனம் அமைதியாக இருக்கும்போது பாதைகள் திறக்கின்றன. மனம் அமைதியற்று இருக்கும்போது பாதைகள் மூடப்படுகின்றன. இப்போது ஏன் ஒவ்வொரு நபருக்கும் நேரம் வருகிறது? ஏன் சிலர் தாமதமாக மலர்கிறார்கள்? ஏன் சிலர் இறுதியில் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு ஓட்டம் அல்ல, வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொருவருடைய பயணமும் வேறுபட்டது. சிலருக்கு வசந்தம் சீக்கிரம் வருகிறது, சிலருக்கு மெதுவாக வருகிறது. சிலரது மலர் உடனடியாக பூக்கிறது, சிலரது தாமதமாக பூக்கிறது. ஆனால் நறுமணம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். புத்தர் கூறினார், நீ பூ அல்ல, நீ பூக்களை பிறப்பிக்கும் மரம். மரமாவதற்கு நேரமாகும். இப்போது ஒரு உண்மை கதையை கேட்போம். ஒருவன் புத்தரிடம் வந்தான். குருதேவா, நான் எல்லா இடங்களிலும் தோல்வியை சந்திக்கிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் பாதியிலேயே நின்றுவிடுகிறது. நான் சோர்வடைந்து விட்டேன். நான் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன். புத்தர் அவனை அருகில் இருந்த காட்டிற்கு அழைத்துச் சென்று ஒரு பெரிய மரத்தை சுட்டிக்காட்டினார். இந்த மரத்தை பார். இது வளர எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும். இங்கே நிற்க இது எத்தனை புயல்களை தாங்கியிருக்கும். எத்தனை முறை இதன் கிளைகள் உடைந்திருக்கும். ஆனால் இது தன்மீது கோபப்பட்டதா? என் நேரம் ஒருபோதும் வராது என்று இது சொன்னதா? அந்த மனிதன் சொன்னான், இல்லை, நான் நினைக்கவில்லை. புத்தர் சொன்னார், அப்படியானால் உன் நேரம் வராது என்று நீ ஏன் நினைக்கிறாய்? நீ ஏன் உன்னையே சிறியவனாக கருதுகிறாய்? நீ மரத்தை விட முன்னதாகவே தோல்வியை ஒப்புக்கொள்கிறாய். உனக்குள் புயல்களை தாங்கிய பிறகும் நிற்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் நீ உனக்குள் இருக்கும் அந்த சக்தியை அடையாளம் காணவில்லை. உளவியலில் இது என்று அழைக்கப்படுகிறது தன்னம்பிக்கை. தன்னை நம்புபவர்களின் நேரம் சீக்கிரம் வருகிறது. தன்னை நம்பாதவர்களின் நேரம் தாமதமாக வந்தாலும் அவர்களால் அதை பிடிக்க முடியாது. புத்தரின் இந்த கல்வியை மேலும் ஆழமாக விளக்க அவர் கடைசியாக ஒரு விஷயத்தை சொன்னார். நீ உடைந்து போன நேரத்தில் இருக்கும்போது நீ உடையவில்லை, நீ உருமாறிக் கொண்டிருக்கிறாய் என்று புரிந்து கொள். உருமாற்றம் அடைபவர்களுக்கு நேரம் நிச்சயமாக வரும்.
இப்பொழுது 4வது பகுதியின் முடிவில் இந்த விஷயம் எவ்வளவு அமைதியாகத் தோன்றுகிறதோ அவ்வளவு வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உன் நேரம் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை அமைதியாக வைத்திருப்பதுதான். ஏனென்றால் அமைதியான மனமே சரியானவர்கள், சரியான வாய்ப்புகள் மற்றும் சரியான பாதைகளை தன் பக்கம் ஈர்க்கும் காந்தம். பதற்றமான மனம் பாதைகளை இழக்கிறது. கவலையுள்ள மனம் நேரத்தை இழக்கிறது. ஆனால் நிலையான மனம் நேரத்தையே மாற்றிவிடும். எனவே உன் வாழ்க்கையில் இப்போது புயல் இருந்தால், நீ போராட்டத்தில் இருந்தால், தனியாக இருந்தால், விரக்தியடைந்தால், இருளில் இருந்தால், உலகம் உன்னை விட முன்னேறுவதாகத் தோன்றினால், உன் நேரம் நின்றுவிட்டது என்று நீ நினைத்தால், கேள். உன் நேரம் இன்னும் வரவில்லை, அதனால்தான் அது நின்றுள்ளது. ஆனால் இரவு ஒருபோதும் சூரியனை தடுக்க முடியாதது போல உன் இருளும் உன் ஒளியை தடுக்க முடியாது. உன் நேரம் வரும். அது விதைக்கு நேரம் வருவது போல வரும். திடீரென்று அல்ல, மெதுவாக, சத்தத்தால் அல்ல, அமைதியால், ஓடுவதால் அல்ல, பொறுமையால். மேலும் உன் நேரம் வரும் அந்த நாளில் இருளில் போராடியவனே மிகவும் பிரகாசமாக ஜொலித்தான் என்பதை உலகம் பார்க்கும். இதுவே புத்தரின் செய்தி. இதுவே உளவியலின் உண்மை. இதுவே இந்த 4வது பகுதியின் சுருக்கம். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனிதனும் எங்காவது சோர்வடைகிறான். சில சமயங்களில் சூழ்நிலைகள் கனமாகத் தோன்றுகின்றன. சில சமயங்களில் மக்கள் கைகழுவி விடுகிறார்கள். சில சமயங்களில் மனம் தன்னாலே உடைந்து போகிறது. ஆனால் புத்தர் கூறினார், சோர்வடைந்தவன் நின்றுவிடக்கூடாது. அவன் அமைதியாக மூச்சுவிட வேண்டும். பிறகு முன்னோக்கிச் செல்ல வேண்டும். ஏனென்றால் நிற்பதற்கும் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிற்பது ஓய்வு. தோல்வியை ஒப்புக்கொள்வது சரிந்து விழுவது. அமைதியாக சிறிது நேரம் நிற்பவர்கள் இறுதியில் மிக நீண்ட பாதைகளை கடக்கிறார்கள். இந்த பயணத்தின் கடைசி பகுதியில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த விஷயத்தை நாம் அடைகிறோம், அவனுடைய நேரம். ஆனால் போராட்டத்தை கடந்து வந்தவர் மட்டுமே, தன் மனதின் புயலை உணர்ந்தவர் மட்டுமே, உலகத்தின் சத்தத்தை கேட்டும் தன் உள்ளுணர்வின் குரலை விடாதவர் மட்டுமே, கவலைக்கு மத்தியிலும் பொறுமையை கடைப்பிடித்தவர் மட்டுமே அந்த நேரத்தை உணர்கிறார். புத்தர் கூறினார், உன் விதி உன்னிடமிருந்து ஓடி எங்கும் செல்லாது. நீ தயாராகும் வரை அது காத்திருக்கும். இது எந்த ஒரு மனிதனுக்கும் மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கும் உண்மை. ஏனென்றால் பெரும்பாலும் நாம் நினைக்கிறோம், ஒருவேளை வாழ்க்கை நமக்கு எதிரானது, ஒருவேளை நல்ல வாய்ப்புகள் நமக்காக உருவாக்கப்படவில்லை, ஒருவேளை மற்றவர்கள் அடைந்த அந்த கூட்டத்தில் நம்மால் சேர முடியவில்லையோ. ஆனால் புத்தர் கூறினார், வாழ்க்கை நீதியானது, மனம் மட்டுமே பொறுமையற்றது. இங்கே ஒரு சிறிய நிகழ்வை புரிந்து கொள்வோம். ஒரு பிக்கு புத்தரிடம் வந்து சொன்னார், ஐயனே, நான் தவம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன், என்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். ஆனாலும் நான் மிகவும் மெதுவாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். மற்றவர்கள் முன்னேறிச் செல்கிறார்கள், நான் இன்னும் அங்கேயே இருக்கிறேன். அப்போது புத்தர் மெதுவாகச் சொன்னார், மெதுவாக நடப்பது மோசமல்ல, தவறான திசையில் வேகமாக நடப்பதுதான் மோசமானது. இந்த வார்த்தைகள் அந்த பிக்குவின் சுமையை குறைத்தன. ஏனென்றால் உண்மை இதுதான், உலகம் வேகமாக ஓடுபவர்களை அடையாளம் காணவில்லை, சரியான திசையில் செல்பவர்களை அடையாளம் காண்கிறது. ஒவ்வொரு விதைக்கும் அதன் சொந்த நேரம் உண்டு. சில சீக்கிரம் மலரும், சில தாமதமாக. ஆனால் தாமதமாக மலரும் பூக்கள் பெரும்பாலும் வலிமையானவை, அதிக வாசனை உடையவை மற்றும் நீண்ட காலம் நீடித்திருப்பவை. போராட்டத்தைக் கண்டு பயப்படாதே. நீ என்னவாக வரவேண்டுமோ அதைத்தான் போராட்டம் உனக்குள் உருவாக்குகிறது. உன் வாழ்க்கையின் உடைந்த தருணங்களை பார்க்கும்போது நினைவில் வைத்துக்கொள், அந்த தருணங்களே உனக்கு அதிகம் கற்றுக் கொடுத்தன. அந்த தருணங்களே உன்னை வலிமைப்படுத்தின. அதே தருணங்கள்தான் உன்னை இன்று அமர்ந்து இந்த காணொளியை கேட்கும் நபராக மாற்றின. உன் வாழ்க்கை எளிதாக இருந்திருந்தால் நீ இன்று இங்கே இருந்திருக்க மாட்டாய். உனக்கு எந்த வலியும் கிடைக்காமல் இருந்திருந்தால் புத்தரின் வார்த்தைகளின் அர்த்தம் உனக்கு புரிந்திருக்காது. உன் நேரம் நின்று போகாமல் இருந்திருந்தால் வரும் காலத்தின் மதிப்பும் உனக்கு புரிந்திருக்காது. அதனால் புத்தரின் இந்த வார்த்தையை இறுதி உண்மையாக உன் மனதில் எழுதிக்கொள். அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், தொடர்ந்து செல்லுங்கள். உனக்கு சொந்தமானது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கும். உன் நேரம் வரும்போது மக்கள் உன்னிடம் சொல்வார்கள், உன் அதிர்ஷ்டம் நல்லது. ஆனால் எத்தனை இரவுகள் நீ அழுது கழித்தாய், எத்தனை வலிகளை நீ உள்ளுக்குள் அடக்கி வைத்தாய், எத்தனை முறை நீ உடைந்தாய்,
யாரிடமும் சொல்லவில்லை. எத்தனை முறை நீ தோல்வியடைய நினைத்தும் பிறகு தொடர்ந்து சென்றாய் என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு பூக்கள் மட்டுமே தெரியும், வேர்கள் தெரியாது. ஆனால் வேர்கள்தான் உண்மையில் உன் நேரத்தை கொண்டு வருகின்றன. இந்த பயணம் ஒரு ஆழமான பாடத்துடன் முடிவடைகிறது. நேரம் அனைவருக்கும் வருகிறது, ஆனால் அது முதலில் கேட்கிறது, நீ தயாரா? நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாயா? நீ உன் உணர்ச்சிகளின் எஜமானன் ஆகிவிட்டாயா? அமைதியாக வாழ நீ கற்றுக்கொண்டாயா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆம் என்றால் உன் நேரம் தொடங்கிவிட்டது என்று புரிந்துகொள். இப்போது நீ இந்த பயணத்தில் பின்னால் பார்க்க தேவையில்லாத அந்த நிலையை அடைந்துவிட்டாய். இருள் கடந்துவிட்டது. இரவு முடிந்து கொண்டிருக்கிறது. சூரியன் உன் கதவை தட்டப்போகிறது. உனக்காக படைக்கப்பட்டது உன்னிடமிருந்து ஒருபோதும் விலகிச் செல்ல முடியாது. மேலும் வாழ்க்கையின் இந்த பாதையில் நீ மேலும் ஆழமாகச் செல்ல விரும்பினால், நீ மேலும் கற்றுக்கொள்ள விரும்பினால், உனக்குள் இருக்கும் சக்தியை மேலும் எழுப்ப விரும்பினால், நாங்கள் தினமும் இதே சேனலில் உன்னுடன் நிற்கிறோம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடன் இணைந்திருப்பது, ஒவ்வொரு காணொளியிலும் உன் ஒளியை தேடுவது, மேலும் நீ தோல்வியடைய மாட்டாய் என்று உனக்கு நீயே உறுதியளிப்பது. ஏனென்றால் நீ மீண்டும் எழ முடியும். ஏனென்றால் நீ மீண்டும் உருவாக முடியும். ஏனென்றால் நீ மீண்டும் ஜொலிக்க முடியும். மேலும் உன் நேரம் வந்துவிட்டது.